கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் என்கிற ஒரு பதம் இங்கே வருகிறது. பாவங்களில் மரித்தவர்கள், சாபங்களில் மரித்தவர்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு பிழைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தன்னுடைய பாவங்களிலே அவர்கள் சாகாதபடி, தங்களுடைய துன்மார்க்கமான செயல்பாடுகளினால் தங்களுக்கு தாங்களே அவர்கள் கேடுகளை வருவித்துக் கொள்ளக்கூடிய நிலை காணப்பட்டாலும், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்றவர்களாய் தங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார், பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த எத்தனையோ நபர்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தேவ வசனத்தினால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், தேவ வசனத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், தேவ வசனத்தினால் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள், பிழைத்திருக்கிறார்கள். அப்ப தேவ வசனம் ஒரு மனிதனுக்கு பிழைப்பு கொடுக்கும். நீங்க எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆனந்தம் அது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது. வசனம் சொல்லுகிறது அல்லவா, மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இந்த சத்தங்கள் உரைக்கப்படுகையில் நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் இடம் கொடுப்போம், அந்த வார்த்தையின்படி நடக்க நாம் முற்படுவோம். நிச்சயமாகவே நாம் பிழைக்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். நல்ல ஆண்டவரே, அந்த வசனங்களை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் கேட்டு பிழைத்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.